அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். பள்ளிக்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை முடிந்த அடுத்த தினம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. என் இதயத்திற்கு மிக நெருக்கமான இடம் இந்த நூலகம். அந்த நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் நல்லெண்ண தூதுவர்களாகிய உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் மிக முக்கியமான நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடும். ஏனெனில் நண்பர் ரங்கநாதன் அவர்கள் ஒளிப்படத்தின் வாயிலாக, அசைவூட்ட படங்களினுடைய வாயிலாக உங்களுடைய கவனத்தை எல்லாம் களவாட முயற்சி செய்தார். நான் இயன்றவரை என்னுடைய மொழியின் மீது இருக்கும் நம்பிக்கையால் அதன் மூலம் நான் மந்திரங்களை நிகழ்த்த நான் முயற்சி செய்கின்றேன். இந்த நாள் ஏன் மிக முக்கியமான நாளாக நீங்கள் எதிர்காலத்தில் கருதக்கூடும் என்றால், பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களோ இல்லையோ, நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த பள்ளிக்கல்வித்துறையில் மாற்றங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் மாபெரும் மாற்றங்கள் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவை அனைத்துமே தொடக்கம் மட்டுமே. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிக தூரம். பயணங்கள் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடும். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது எங்கள் மேல் விழும் பூ இதழ்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு பாதைகளில் எங்களுக்கு எதிராக இருக்கும் தடைக்கற்களுடைய வலிமையை மட்டும் பரிசோதிப்பதுதான் வாடிக்கையாக வைத்திருக்கின்றோம். ஏன் பயிற்சி இவ்வளவு முக்கியம் என்றால், பள்ளிக்கல்வித்துறையில் மிக முக்கியமான முடிவுகள் பல எடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று 37 முக்கியமான முடிவுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்னும் சில வர இருக்கின்றன. மொத்தம் 41 அறிவிப்புகள். அதனுடைய மொத்த நிதி ஒதுக்கீட்டை யோசித்து பார்த்தால் கணக்குகளும் தசம எண்களும் தவறிவிடக்கூடுமோ என்ற பயத்தோடு கூட்டி கழித்து பார்த்தால் 788 கோடி ரூபாய் வந்ததாக என்னுடைய நினைவு. ஆனால் அந்த முடிவுகள் எல்லாம் சில மாதங்களில், சில நாட்களில், பல நேரங்களில் சில நொடிகளில் எடுக்கப்பட்ட முடிவு என்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நான் தர தயாராக இருக்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூலகங்களில் தரமான நாளிதழ்கள் வாங்கப்படவில்லை என்ற செய்திகள் கேட்கும் பொழுது, அநேகமாக திங்கட்கிழமை அன்று மாலை 4-5 மணிக்கு அந்த செய்தி எனக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை அன்றுக்கு நம்மால் ஒரு அரசாணை வெளியிட முடிந்தது. தமிழகம் முழுவதும் அனைத்து முழுநேர கிளை நூலகங்களிலும் ஆங்கில பத்திரிகைகள், நான் வழக்கமாக படித்து கொண்டிருக்கும் ஆங்கில பத்திரிகைகள் கமுதியிலும் தென்காசியிலும் வந்தவாசியிலும் இடம்பெறச் செய்யக்கூடிய அளவிற்கு 2 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த ஆங்கில பத்திரிகைகளை அனைத்து நூலகங்களுக்கும் வாங்குவதற்கான ஒரு அரசாணையை 4 நாட்களில் நம்மால் போட முடிந்தது. ஜூன் மாதத்திலிருந்து நாங்குநேரியில் உள்ள கிளை நூலகத்தில் வரும் வாசக அன்பர்கள் எக்கனாமிஸ்டும் ஃப்ரண்ட்லைனும் டைம் மேகசினும் படித்து கொண்டிருப்பார். நான் ஒவ்வொரு மாதமும் படித்து கொண்டிருக்கும் நூல்கள் அத்தனை வாசகர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற பாரதியின் வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால், ரௌத்திரம் பழகியதின் முடிவு அந்த முடிவு 4 நாட்களில் எடுக்க முடிந்தது. இது ஒரு 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 தொடக்கம் மட்டுமே. நேற்று 37 அறிவிப்புகளையும் படித்து முடிக்க முடியாமல் பல பேர் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்துமே
சில மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட முடிவுகள். நான் மிக நீண்ட முன்னுரையை சொல்வதற்கு காரணம், இந்த முடிவுகள் அத்தனையுமே மிக முக்கியமானவையாக நான் கருதவில்லை. நான் மிக முக்கியமானதாக கருதுவது, சற்றே கவலையுடன் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் நான் கவனிப்பது பயிற்சியினுடைய தரம். இது குறித்து நான் மிகவும் கவலை கொண்டு இருக்கின்றேன். நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் தரமானதாக இருக்கின்றனவா? ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றனவா? அது முறையாக போய் சேர்கின்றதா? பயிற்சியின் போது ஆசிரியர்கள் கவனத்துடன் அதை கேட்கின்றார்களா? பயிற்சி முடிந்தவுடன் அவர்கள் கொண்டு செல்வது என்ன? பயிற்சியின் போது என்ன பரிமாறப்பட்டன? பயிற்சி முடிந்தவுடன் அவர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றது என்ன? பல நேரங்களில் நகைச்சுவை உணர்வோடு வேதனை கலந்த செய்திகள் எனக்கு வந்து சேருவதெல்லாம், பயிற்சியின் போது அந்த பகுதிகளில் கிடைக்கும் துணி ரகங்களுடைய மிக மலிவான விலை குறித்து விஷயங்கள் பரிமாறிக்கொண்டு கொண்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வருகின்றன. பயிற்சியின் போது நடைபெறும் விஷயங்கள் அவைதான் என்று. அது குறித்து எனக்கு அதிகம் கவலை எனக்கு இருக்கின்றது. அந்த காரணத்திற்காகத்தான் இன்று நான் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக, உங்கள் அனைவரையும் சற்று வலுக்கட்டாயமாக உங்கள் இல்லங்களிலிருந்து நீங்கள் கிளம்பி வந்திருப்பீர்கள் என்றால் அதற்கு நான் வருத்தம் தர தயாராக இருக்கின்றேன். உங்களை எல்லாம் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதெல்லாம், என்னுடைய எண்ணங்களை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். அந்த எண்ணங்களை நீங்கள் சந்திக்க போகும், நீங்கள் பயிற்சி தரக்கூடிய ஆசிரியர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு நீங்கள் அதை முழுமையாக எடுத்து சென்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எங்களை இங்கு வாழ வைத்திருக்கின்றோம். பயிற்சி மிக முக்கியமானது. முடிவுகள் எங்களால் மிகச் சுலபமாக எடுத்துவிட முடிகின்றது. ஆனால் ஆசிரியர்களுடைய அந்த பயிற்சி, தொடர் பயிற்சி, ஒரே நேரத்தில் ஒரு இரவில், ஒரு நாளில் அவர்களை மாற்றிவிட முடியாது என்ற உண்மை எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆனாலும் அதற்கான முயற்சிகள் இருக்க வேண்டும், அதற்கான தொடர் பயணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னெடுப்பு. பயிற்சி குறித்து நான் மிகவும் கவலை கொண்டிருக்கின்றேன். பயிற்சி எப்படி இருக்க வேண்டும்? பயிற்சியில் ஒவ்வொரு பாடங்களும், ஒவ்வொரு பாட இடைவேளையும் எப்படி இருக்க வேண்டும்? முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் மதுரையில் 3 நாட்கள் பயிற்சி நடத்தப்பட்டது. பயிற்சி இதன் அந்த அழைப்பிதழின் நிறங்கள் உட்பட அனைத்தும் நான் பார்த்து தயாரித்தது. யார் அந்த கருத்தரங்கிற்கு வந்து பேசுவார்கள், கருத்தாளர்கள் யார், அவர்கள் என்ன பேச வேண்டும், எப்படி அரங்கம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆழமாக யோசித்துத்தான் அதை முடிவு செய்தோம். எனக்கு அதில் அதீத கவலை, அதீத பிடிப்பு, அதீத பைத்தியம் என்றும் நீங்கள் அதை அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். ஒரு பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து எனக்கு அதிக கனவுகள் உண்டு. வரும் அந்த நபர்களை எனக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசும் பொழுதும், நான் அந்த கூட்டத்தினுடைய மேடையை நோக்கி வரும் பொழுது நான் ஒரு சங்கல்பம் எடுத்து வருவதுண்டு. திரு ரங்கநாதனுடைய மொழியில் சொல்வதென்றால் ஒரு சங்கல்பம் எடுத்து வருவதுண்டு. அது தமிழில்லை என்றாலும் அவருக்காக நான் அதை மொழிபெயர்க்கின்றேன். ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு நான் மேடையில் ஏறுவது வழக்கம். முதல் 1 அல்லது 2 நிமிடத்திற்குள் அந்த அரங்கை என் கைக்குள் கொண்டு வருவதென்று. ஒரு மிக நல்ல பேச்சாளர் முதல் 2 நிமிடத்திற்குள் அந்த அரங்கை தன்னுடைய கைக்குள் கொண்டு வருவார். என்னுடைய கரங்கள் இங்கு சென்றால் அரங்கம் என் கைக்குள் வந்ததாக அர்த்தம். என்னுடைய அன்பான வேண்டுகோளெல்லாம், நீங்கள் எடுக்கும் பயிற்சியின் போது முதல் 2 நிமிடத்தில் அரங்கை கை கொண்டு வந்தீர்களா என்று யோசித்து பாருங்கள். அரங்கம் உங்கள் கைக்குள் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் சிறு குழந்தைகளிலிருந்து முதலமைச்சர் வரை இருக்கக்கூடிய அரங்கத்திலும் என்னால் தன்னம்பிக்கையுடன் சொல்ல முடியும், 2 நிமிடத்தில் என்னால் அரங்கை கைக்குள் கொண்டு வர முடியும் என்று. அது நடக்கின்றதா உங்களுடைய பயிற்சியில்? ஆசிரியர்கள் முதலில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆசிரியர்கள் என்பவர் ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகராக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆசிரியர் என்பது மிகச்சிறந்த நடிகராக இருக்க வேண்டும் என்று. ஏனெனில் வெறும் செய்திகளை மற்றவர்களுக்கு ஒப்பிப்பதற்காக அவர் இல்லை.
அதை எவ்வளவு அழகாக அடுத்தவருடைய கவனத்தை ஈர்ப்பதாக அவர்களுக்கு புரியும்படியில் அவருடைய மொழியில் பேசி அவர்களோடு சேர்ந்து அந்த செய்தியை கடத்துபவராக இருக்க வேண்டும் என்று, ஒரு நல்ல நடிகராக இருக்க வேண்டும் என்று பலரும் குறிப்பிட்டு சொல்வார்கள். எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் பயிற்சி அளிக்கும் பொழுது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது முதலில் நீங்கள் சொல்ல வேண்டியது, எதற்காக இந்த பயிற்சி, ஏன் நாம் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், தமிழ் சமூகம் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பழியை சுமந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆசிரியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள கல்வித்தரம் குறித்து கேள்விகள் எடுக்கப்படுகின்றன. அதனுடைய தரம் குறித்து நீதிமன்றங்களும் கேள்விகள் எழுப்பக்கூடிய காலம் இது. நாம் தரமற்ற கல்வியை நம்முடைய மாணவர்களுக்கு போதிக்கின்றோமா? நாம் கற்பிக்கும் கல்வி சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில்லையா? இவையெல்லாம் தமிழ் சமூகத்தில், தமிழ் சமூகத்தினுடைய அங்கத்தினர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு, மக்களுக்கு எழும்பும் கேள்விகள். பள்ளிகளில் என்ன நடக்கின்றன என்பது குறித்து அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள். பள்ளி கல்வித்துறையில் நாம் எடுக்கும் செயல்கள் அனைத்திற்கும் பாராட்டுதல் அதிகம் கிடைப்பதற்கு காரணம் அவர்கள் மனதில் இருக்கும் ஏக்கங்கள். அந்த ஏக்கங்களை புரிந்து கொண்டு சில செய்கைகள் செய்யும் பொழுதும் அதிகம் பாராட்டுகள் கிடைக்கின்றன. அவர்களுடைய கரவொலி சற்று தேவைக்கு அதிகமாகவே ஒலிக்கின்றது. நான் பலரிடம், என்னுடைய நண்பர்கள், அலுவலர்கள் அத்தனை பேரிடம் குறிப்பிடுவது எப்பொழுதுமே, பள்ளிக்கல்வித்துறையில் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு அளவுக்கு அதிகமான பாராட்டுகள் கிடைத்தால் தயவுசெய்து அது குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டாம். ஏனெனில் தவழும் குழந்தை ஓரிரு அடிகள் எடுத்து வைத்தால் உற்றாரும் சுற்றத்தாரும் அதிகம் பாராட்டுவார்கள். பாராட்டுவது அந்த சின்ன அடிகளுக்காக அல்ல, எதிர்காலத்தில் ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற வேண்டும் என்பதற்காக. செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. பாராட்டுடன் தேங்கிவிட வேண்டாம் என்று நான் அதிகம் சொல்லுவேன். அந்த வகையில் நம் தமிழ் சமூகத்தின் மீது, நம்முடைய கல்வியின் தரம் குறித்து கவலைகளோடு பல விமர்சனங்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன பொது வழியில். இது நாம் நம்மை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம். அதற்காகத்தான் நீங்கள் இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். நீங்கள் அத்தனை பேருக்கும் பயிற்சிகள் அளிக்கப் போகின்றீர்கள். நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீட் என்ற 4 எழுத்து பகைவர்கள் வடக்கிலிருந்து தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருப்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக பயன்படுத்துகின்றேன். வடக்கிலிருந்து வந்த அந்த நீட் பகைவர்கள் எந்த அளவிற்கு தமிழகம் நோக்கி ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நிகழ்த்துவார்கள், என்ன நடக்கும் என்ற ஒரு கவலை அத்தனை பேருக்கும் இருக்கிறது. மருத்துவ படிப்பிற்கு தமிழ்நாட்டு பாடநூல் அமைப்பை ஒட்டி நடத்தப்படும் சுயநிதி பள்ளிகள், அரசு பள்ளிகளில் 4.5 லட்சம் பேர் உயிரியல் பாடம் படித்து மருத்துவ படிப்பிற்கு தகுதியுள்ள நபர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகிறார்கள். 4.5 லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் உயிரியல் பாடம் பெற்று மருத்துவ படிப்பிற்கு தகுதியானவர்கள். சிபிஎஸ்இ மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் மூலமாக இந்த வருடம் 12ஆம் வகுப்பு உயிரியல் பாடம் படித்து எழுதிய நபர்களுடைய எண்ணிக்கை 4500. நம்முடைய மாநிலத்தில் பொது ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் இடம்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை 3000. ஒவ்வொரு வருடமும் இந்த 3000 இடங்களில் அநேகமாக 2950 இடங்கள் நம்முடைய ஸ்டேட் போர்டு என்று சொல்லக்கூடிய மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு கிடைத்து வந்தது. இந்த வருடம் 2950 இங்கேயும் வெறும் 50 இடங்கள் அந்த பக்கம் இருந்ததும் மாறிவிடுவதற்கான சூழல் இருக்கின்றது. இந்த தேர்வு முடிவுகள் வந்தால் அது மாறிவிடுவதற்கான சூழல். இதுவே அடுத்த வருடம் பொறியியல் படிப்பிற்கும் வரக்கூடும் என்ற செய்தியும் வருகிறது. வந்தால் என்ன நிலைமை? எவ்வளவு சீக்கிரம் அதற்கு நாம் தயாராக வேண்டும்?
அதற்காகத்தான் இங்கு கூடியிருக்கின்றோம். என்ன சிக்கல் என்று யோசித்து பார்த்தால், திரு ரங்கநாதன் அவர்கள் சொன்னதைப் போல பல்வேறு ஆய்வுகளும் தெரிவிப்பது, நாம் நோக்கங்களை ஒட்டி இலக்குகளை ஒட்டிய பயணத்தை நாம் மேற்கொள்ளவில்லை என்று. அவர் சொன்னார், இந்த கான்செப்ட் பேஸ்ட் அந்த ட்ரைனிங் என்று. வெறும் புத்தகத்தில் இருக்கும் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் வெறும் எழுத்துக்களாக நாம் பார்த்து படித்து தேர்வெழுதி வெற்றி பெற்று வரக்கூடிய மாணவர்களை, குழந்தை தொழிலாளர்களை நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஆழமான புரிதலை நாம் உள்வாங்காமல், அவற்றை மாணவர்களுக்கு கற்பிக்காமல் கொண்டு செல்வதற்கான பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நோய் என்று இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கின்றது. நோய்க்கான மருந்தை உட்செலுத்துவதற்காக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். நமக்கு என்ன நோய் என்பதை நாம் தெரிந்தும் அறிந்தும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அது நோய் முற்றி போய் அநேகமாக மிக சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நமக்கு இந்த நோய் இருக்கின்றது, இதற்கு என்ன மருந்து என்று நாம் பார்க்க வேண்டியது புத்திசாலித்தனத்தின் அடிப்படை கருத்து. அவர் பீசாட் என்ற அந்த அமைப்பை பற்றியெல்லாம் சொன்னார். ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட், OECD அமைப்புகள் நடத்துவது. 2009 இமாச்சல பிரதேசமும் தமிழ்நாடும் அந்த தேர்வை எடுத்துக்கொண்டன. அது ஒரு வகையில் சொன்னால், என்ன தேர்வு, என்ன கேள்விகள் வரப்போகின்றது என்று தெரியாமலே எடுத்துக்கொண்ட ஒரு தேர்வாக இருந்திருக்கலாம். ஆனால் தேர்வு முடிவுகள் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தன. கலந்து கொண்ட 74 நாடுகளில் 72வது இடம். பல பகுதிகளில், பல பிரிவுகளில் நமக்கு கீழே நல்ல வேளையாக கிர்கிஸ்தான் என்ற ஒரு நாடு இருந்ததால் நாம் கடைசி இடத்தில் வரவில்லை. அவர்களுக்கு நன்றி. அடுத்த தேர்வுகளில் இந்தியா கலந்து கொள்ளவே இல்லை. இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட் என்ற அந்த நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. டிம்ஸ் என்ற தேர்வுகள் இருக்குது, பேர்ல்ஸ் என்று இருக்குது, நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். நம்முடைய நேஷ்னல் அசஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் சர்வே அதில் என்ன சொல்கின்றது? மிகவும் கவலையான செய்தி என்னவென்றால், அதுவும் அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், பலரும் என்னிடம் சொன்னார்கள், நான் பள்ளி கல்வித்துறையில் சேர்ந்த பொழுது நான் வைக்கும் விமர்சனங்களும் உண்மைகளும் நீங்கள் சற்றே புரிந்து கொள்ள வேண்டும். நான் வெறும் 97 நாட்களான மழலை மட்டுமே இந்த பள்ளி கல்வித்துறையில். ஆகவே மழலையின் அழுகுரலாக மட்டுமே நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். ஒரு வளர்ந்த ஒரு நபருடைய விமர்சனமாக எடுத்துக்கொண்டு நீங்களுடைய மனதை புண்படுத்துவதாக நீங்கள் நினைத்து கொள்ள தேவையில்லை. இந்த மழலைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி 6 முதல் 8ஆம் வகுப்பில் சற்று தொய்வு இருக்கின்றது. நம்முடைய பாடத்திட்டத்திலும், பாடத்திட்டத்தை சொல்லும் விதத்திலும், மாணவர்கள் அதை கற்கும் விதத்திலும் என்று. எனக்கு முதலில் இந்த செய்தியை கேட்டபொழுது சற்று பிடிபடவில்லை, ஏன் இப்படி இருக்கின்றது என்று. அதற்கு பிறகு எனக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. 1 முதல் 5 தொடக்க பள்ளிகளில் எப்படி நிர்வாகம் இருக்கின்றது, அதே நிர்வாகம் நடுநிலைப் பள்ளிகளில் எப்படி சற்று மாறுபடுகின்றது, உயர்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 10 என்று இருக்கும் பொழுது 9, 10ற்கு கொடுக்கும் அதே ஆர்வம் 6 முதல் 8க்கு எப்படி கொடுக்கப்படவில்லை என்று பல உட்கருத்துக்கள் எல்லாம் எனக்கு சொல்லப்பட்டன. அது வெறும் கருத்துக்களாக இருக்கும் என்று பார்த்தால், நாஸ் சர்வேயில் அது பூதாகரமாக எண்கள் மிகவும் வித்தியாசமாக எழுந்து வந்தன. 3, 5ஆம் வகுப்பில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் ஒரு கருத்து 8ஆம் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது 5இல் படித்த அதே கருத்தை, அதே அந்த புரிதலை 8ஆம் வகுப்பில் வரும் மாணவர்கள் மறந்து விடுகின்றார்கள் என்று அதிர்ச்சிகரமாக இருந்தது. என்னுடைய அலுவலர்கள் சொன்னது, எண்கள் மூலமாக அந்த உண்மை வெளிப்பட்டது என்று. சற்றே கவலையுடன் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த புரிதலோடு, இலக்கோடு, கான்செப்ட் பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தோடு கூடிய அந்த பயிற்சி என்பது புரிதலுக்கு வழிவகுக்கும். அதே நேரம் இது பின்னால் மிக முக்கியமான தேர்வுகளை எல்லாம் எழுதும் பொழுது, போட்டித் தேர்வுகளை எழுதும் பொழுது மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு நன்றாக நினைவு இருக்கின்றது, என்னுடைய
ஐஏஎஸ் தேர்வு எழுதும் பொழுது நான் பொறியியல் படித்துவிட்டு பொறியியல் படிக்கும் பொழுதே ஐஏஎஸ் தேர்வுக்கான புத்தகங்களை எல்லாம் எடுத்து சென்று என்னுடைய சக மாணவர்களுடைய பரிகசிப்புக்கு உள்ளானவன் நான் பொறியியல் படித்து முடித்த அடுத்த வருடத்திலேயே என்னுடைய ஐஏஎஸ் தேர்வில் எழுதி வெற்றி பெற்றவன் நான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 23 வயதில் நான் இந்த பணிக்கு வந்தவன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும் பொழுது என்ன காரணம் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலிருந்து வரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேருமே அவர்கள் எந்த படிப்பை படிக்கின்றார்களோ அதை விடுத்து வேறொரு பாடத்தை எடுத்து தான் ஐஏஎஸ் தேர்வில் எழுதி வருகின்றார்கள். ஏன், என்ன காரணம் என்றால், அடித்தளம் மிகவும் மிகவும் சாதாரணமானதாக இருக்கின்றது, நொறுங்கிவிடக்கூடிய அளவில் இருக்கின்றது. பல நேரங்களில் நான் சொல்வதுண்டு, நான் படித்தது பொறியியல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படித்த ஒரு ஒரு வரலாற்று மாணவரை விட அதிகம் எனக்கு வரலாறு தெரியும் என்று நான் சொல்வதுண்டு வேடிக்கையாக. காரணம் என்னவென்றால், நம்முடைய கல்வித்தரமும் தேர்வு முறைகள் அனைத்துமே காலப்போக்கில் வெறும் பாடப்புத்தகங்களாக, அதற்கு பின்னால் அந்த பாடப்புத்தகம்